ஏப்ரல் மாதத்திற்கான முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டவாறு ஏப்ரல் மாதத்திற்கான முதலாவது கூட்டத்தொடர் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இடம்பெறும். புதன்கிழமை அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறாது. காலை 9:30க்கு ஆரம்பமாகும் இந்த கூட்டத்தொடர் மாலை 5:30 வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பகல் போசன இடைவேளைக்காக 12:30 பிற்பகல் 12:30 தொடக்கம் 1 மணி வரை அந்த பகல் போசன இடைவெளியும் வழங்கப்படும் எனவும் அந்த நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றில் ஒரு முக்கிய நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்தின் அமைச்சர் வலுசக்தி அமைச்சர் கௌரவ குமார ஜெயக்கொடி அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினால் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட உள்ளது. எதிர்க்கட்சியின் 35 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு வலுசக்தி அமைச்சருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 11:30க்கு விவாதத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு மாலை 5 மணிக்கு வாக்கெடுப்பு இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பு முடிவுகள் எவ்வாறு இடம்பெறும் என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.